இந்த பக்கையெல்லாம் நல்ல வேளை வரல. அவனுக்கு தண்ணினா தான் பயமாச்சு. அவன் வரதுக்குள்ள வாழைப்பழத்தையாச்சும் சாப்பிடலாம். இந்த வாழைப்பழம் ரொம்பவே சுவையா இருக்கு. வாழைப்பழம் சாப்பிடுற போட்டின்னு ஏதாவது ஒண்ணு வச்சா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பாத்தியா எவ்வளவு வேகமா சாப்பிடுறேன்னு. ஆக்சுவலா என்னோட நண்பன் நீ பாவம்ல, தனியா வாழைப்பழத்தை சாப்பிட்டா பிரச்சனை ஆயிடும். அதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலாமேன்னு நானும் சாப்பிட்டேன். சரி, வாழைப்பழத்தை நீ தின்னுட்ட. இப்ப நான் ஸ்விம்மிங்காச்சும் கூப்பிடுறேன், அதுக்காச்சும் வாடா. அதுல ஜெயிச்சு காட்டு, அப்புறம் நான் உன்னை பலசாலின்னு ஒத்துக்கிறேன். எனக்கு என்ன பயமா? நீச்சல் அடிக்கிறதா எனக்கு சர்வ சாதாரணம். இப்படி ஆரம்பிச்சு அப்படியே முடிச்சிருவேன். அதையும் நான் பார்க்கலாமே. வா வா, சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். 1 2 போலாம். 3. இவன் எங்க போய் தொலைஞ்சான்? பக்கேலா, நான் ஜெயிச்சிட்டேன். தோத்து போயிட்டேன். இங்க பாரு பக்கேலா, எதுக்காக இப்படி சீட் பண்ண? இது சீட்டிங் இல்ல கண்ணா, நான் ஜெயிச்சிட்டேன். என்ன சீட் பண்ணி நீ ஜெயிச்சல. இப்போ உன் துணி என் கையில இருக்குடா. வந்து வாங்கிக்கோ. வேண்டாம், கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னோட ட்ரெஸ்ஸை கொடுத்துடுறா. தெரியாம ஏமாத்திட்டேன்டா. இனி அப்படி பண்ண மாட்டேன். டக்கேலா இருடா. டக்கேலா அதை கொடுத்துடுறா. போற வழியில என்ன இவங்க விளையாடிட்டு இருக்காங்க? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஒழுங்கா அதை கொடுத்துரு. சொன்னா கேளுடா. என்ன இவங்க காலங்காத்தால இப்படி விளையாடிட்டு இருக்காங்க? இவங்களுக்கெல்லாம் எப்ப புத்தி வரப்போதோ. தலைவலிய தாங்க முடியல. பசங்களா ஏன் ட்ரெஸ் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க? இத அவங்க கிட்ட கொடு. டேய் பக்கேலா, இங்க பாத்தியா? இவருக்கு நாம தெரியுறோம்டா. அட ஆமாண்டா. அதான் எப்படி? இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா அவருக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நான் கேட்டா நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கண்ணு தெரியாதா என்ன? அதிசயமா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு கண்ணு நல்லா தெரியும், அதனால நீங்களும் நல்லா தெரியுறீங்க. இல்ல, யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தான் நாங்க தெரியும். ஏன்னா நாங்க பூதங்கள். இப்ப புரியுதா? என்னது பூதமா? முதல்ல பைக்ல இருந்து இறங்குங்க. பயப்பட வேண்டாம், நாங்க அந்த அளவுக்கு மோசம் இல்ல. நான் பூதம் பாஸ். இவங்க 2 பேரும் என்னோட அசிஸ்டன்ட்ஸ். நாங்க நண்பர்களுக்கு நண்பன். ஆனா எங்க எதிரிகளுக்கு நாங்க பூதங்கள். ஆனா உங்களுக்கு நாங்க நண்பர்கள் தான். என்னால இத புரிஞ்சுக்க முடியல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்துல யாருக்காவது கஷ்டம் வந்தா அவங்களுக்கு தான் நாங்க தெரியும். அவங்களுக்கு உதவி செஞ்சு அதை நாங்க சரியா செய்வோம். என்னுடைய ப்ராப்ளம் என்னன்னா, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் எனக்கு தொடர்பு கொடுக்குறாரு. அவருக்கு உதவி போய் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடுச்சு. ஆனா அவரு எப்பவும் போல நிம்மதியா சுத்திட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் என் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி கேட்டுட்டே இருப்பாரு. ஆனா அந்த உதவி செஞ்சதுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனையும் என் பக்கம் திரும்பிடுது. அவர் திருந்துற மாதிரியே இல்ல, ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. எப்படி இருக்கீங்க பக்கத்து வீட்டுக்காரரே? நல்லா இருக்கீங்களா? ஒண்ணுமில்லங்க, என்னோட காரு கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குங்க. நீங்க உதவி பண்ணீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். நீங்க பயப்பட வேண்டாங்க. நானே காரை 10 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்து பெட்ரோல போட்டுறேன். சரி, இந்தாங்க. போயிட்டு வரேங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஒரு போன் தான் வந்தது. ஆனா என்னங்க நீங்க வண்டியை குடுக்குறீங்க, ஒரு ஹெல்மெட் கொடுக்க மாட்டீங்களா? என்ன இப்படி பண்றீங்க? ஹெல்மெட் இல்லாம போலீஸ் என்ன பிடிச்ச லைசென்ஸ் கேட்டு டார்ச்சர் பண்ணிருச்சு. அப்புறம் கேஸ் போட்டாதான் விட மாட்டாங்க. இப்ப வண்டி ஸ்டேஷன்ல தாங்க இருக்கு. நான் என்ன பண்றது? உதவி செஞ்ச தப்பா என்ன ஏன் ஏமாத்துறாரு? இது ஒரு தடவை இந்த மாதிரி நிறைய தடவை ஏமாத்திருக்காரு. அவருக்கு உதவி பண்றவங்களுக்கு அவரால் உங்களுக்கு எப்படி கெடுதல் பண்ண மனசு வருது? இந்த மாதிரி ஆளுங்களை சும்மாவே விடக்கூடாது. ஆமா, அவருக்கு சரியான தண்டனையை நம்ம கொடுத்தே ஆகணும். கவலைப்படாதீங்க. அப்ப எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வாங்க போகலாம். நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி.
ஹலோ மிஸ்டர் நட்வர்லால், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க நட்வர்லால். அட இறங்க இறங்க, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்க தான் நட்வர்லால்னு சொல்லுங்க. அட ஆமாங்க, நான் தான் நட்வர்லால். நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஹலோ மிஸ்டர், எங்க பாஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர்னு தெரியுமா? நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்னா உங்க வீட்டை வாடகைக்கு கேட்கறதுக்காக தான். எங்களுக்கு உங்க வீடு வாடகைக்கு தேவைப்படுது, அதனால தான் வந்திருக்கோம். ஓஹோ, அப்படி அவசியம். வாங்க வாங்க வாங்க, நீங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஓகே பண்ணிட்டு அப்படியே கொடுத்துருவீங்களா? நான் அப்படின்னா கண்டிப்பா வாடகைக்கு தரேன். 20,000 ரூபாய் வாடகை. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசிக்கிறோமா? சொல்லுங்க. அப்படியா? இந்தாங்க என்னோட செக் வாங்கிக்கோங்க. அட என்ன இவ்வளவு வேகமா இருக்கீங்க? இதத்தான் எதிர்பார்த்தேன். அடடா, வாங்க வாங்க உள்ள வாங்க. உங்களுக்கு எல்லா இடத்தையும் நான் சுத்தி காட்டுறேன். முதல்ல இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு நீங்க பாத்துக்கங்க. இந்த பாருங்க, இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு இடம். லிவிங் ரூம் ரொம்பவே நல்லா இருக்கும். லைட் போடுறேன் இருங்க. என்னடா அது? ஒரு நிமிஷம் இருங்க. என்னது இது? ஸ்விட்ச்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அது ஒண்ணும் இல்லங்க, நான் உடனே யாரையாவது கூப்பிட்டு அது என்னன்னு பார்க்க சொல்றேன். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி வாங்க, உங்களுக்கு வேற ஒரு ரூமை காட்டுறேன். வாங்க, அடுத்தது உள்ள வாங்க. உங்களுக்கு நான் பெட்ரூம் எங்க இருக்குன்னு காட்டுறேன். அது இன்னும் பெட்டரா இருக்கும். அட வாங்க, வெக்கப்படாம உள்ள வாங்க. உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பொருட்களை கூட வச்சுக்கலாம். ஏன் தேவையில்லாத பொருளை கூட வச்சுக்கலாம். ரொம்ப பெருசு, இதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்டே வேண்டாம். Thank you மிஸ்டர் நட்வர்லால். என்னங்க உங்க பாக்கெட்ல இருக்க பேனா ரொம்பவே அற்புதமா இருக்கு. ஆஹா, இந்த பேனா ரொம்பவே காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. அட பீலா சார், நட்வர்லால் சார், உங்க கையில இருக்கே அந்த வாட்ச், அது எங்க வாங்குனீங்க? ரொம்ப நல்லா இருக்கே. ஆபீஸ்க்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாட்ச் வேணும். என்னது வாட்சா? என்ன சொல்றீங்க? எனக்கு வாட்ச் கட்டுற பழக்கமே கிடையாதுங்க. எனக்கு டைம் பார்க்க தெரியாதா, அதனால அது வாங்குறதே கிடையாது. அட என்னங்க, என் கையில இந்த வாட்ச் எப்படி வந்தது? சரி, இதுல என்ன இருக்கு? லாபம் வந்த வரைக்கும் எடுத்துக்கிற வேண்டியதானே. இதாங்க, இதை வச்சுக்கோங்க. இரு ப்ரோ, இதை நான் எடுத்துக்கிறேன். இதை எனக்கு கொடு. அவரு எனக்காக தான் இதை கொடுத்துருக்காரு, புரியுதா உனக்கு? இது எனக்கு சொந்தமானது. இல்ல, இது எனக்கு வேணும். நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். எதுக்கு அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? இது எனக்கு தான் சொந்தமானது. இது எனக்கு அது எனக்கு தான் சொந்தம். என்கிட்ட கொடு. எனக்கு அது வேணும். நான் தர மாட்டேன். எனக்கு கொடு. அடடடடா, என்னப்பா நீங்க ரெண்டா பிச்சிட்டீங்களே. இனி அந்த வாட்ச் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையா? அட எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. சின்ன பசங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க. இதோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? 5,000 ரூபாய். அதை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்படியா? அப்ப வாடகையில சேர்த்துக்கோங்க. என்ன நட்வர்லால் ஜி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு டீ தர மாட்டீங்களா? மறந்துட்டீங்க போல இருக்கு. அட என்ன பாஸ், நீங்க நான் மறப்பனா? நீங்க பேசிக்கிட்டு இருந்தனால நானும் கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இப்பவே டீ போட்டு கொண்டு வரேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, வரேன். பெரிய பணக்கார பார்ட்டிங்க வந்து நல்லா சிக்கிக்கிட்டானுங்க. இவனுங்க கிட்ட அதுக்கு இருக்குன்னு காசை கறந்துட வேண்டியதுதான். மொத்த பணத்தையும் உருவிட்டு தான் இவங்களை விடணும். என்ன நடக்குதுங்க? என் கண்ணு நம்ப முடியலையே. என்னது? எல்லா பாத்திரமும் திடுதிப்படி இப்படி எழுது ஓடுது. நில்லு, எங்க ஓடிக்கிட்டு இருக்க நீங்க? நில்லு நில்லு நில்லுன்னு சொல்றல உங்ககிட்ட. என்ன நடக்குதுங்க? அட என்னடா இது? ஆமா, நான் என் கண்ணுல பாக்குறதெல்லாம் உண்மைதானா? எல்லா பொருளும் இப்படி ஓடி போயிட்டு இருக்க. அடடா, என்ன இது பறக்குது? என்னதான் இங்க நடக்குது? ஆமா, நீங்க யாரு? என்னோட பேரு டக்கேலா. அப்புறம் என்னோட பேரு பகேலா. அப்புறம் இங்க நிக்கிறாரே இவர்தான் பாஸ். நீங்க பாஸா? பூதம் பாஸ். பூத பாஸா? அடடா, என் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்க. ஆனா ஆண்டவா, இதெல்லாம் என்னோடது. அப்படியா? இல்ல இல்ல, இங்க இருக்க சில பொருட்கள் தான் என்னோட சம்பாதியத்துல நான் வாங்கினது. நீங்க செஞ்சது தப்பு தானே? ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. என்ன மன்னிச்சிருக்க, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். இனிமே எந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் கூட கஷ்டத்தை கொடுக்க கூடாது, புரிஞ்சுதா உங்களுக்கு? மனசார யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க. அதையும் மீறி நீங்க அப்படி பண்ணீங்கன்னா அந்த பாவம் உங்களை நிச்சயமா சும்மா விடாது. இனிமையாவது உண்மையான நம்பிக்கையான வழியில நடப்பீங்கன்னு நான் நம்புறேன். மத்தவங்க பொருளுக்கும் சொத்துக்கும் என்னைக்கும் ஆசைப்படாதீங்க. கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன். இனிமே நான் நல்லபடியாக இருந்துக்கிறேன். மத்தவங்களோட பொருட்கள் எல்லாமே என்னோட வீட்டுக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையும் நான்
நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். யாரையும் இனிமே ஏமாத்த மாட்டேன், பணமும் சம்பாதிக்க மாட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஜி. ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனா என் பொருளை மட்டும் என்னைய வச்சுக்க விட்டுருங்க. தயவு செஞ்சு என்னையும் விட்டுருங்க. இனி ஒரு காலமும் இந்த மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் ஜி. ஏதோ நீங்க இவ்வளவு கேட்டதுனால நான் உங்களை சும்மா ஒரு விடுறேன். தடவை மனசு மாறினா அதை மாத்திக்க கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடக்க கூடாது. நல்லபடியா இருப்பீங்கல்ல? கண்டிப்பா இருப்பேன். நீங்க என்ன திருத்தணும்னு அவசியம் இல்ல. நானே நல்லபடியா இருப்பேன். ஒரு தடவை நான் சொன்னதுதான், தப்பு பண்ண மாட்டேன். போலாமா? இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. போய் நல்ல தூக்கத்தை போடணும், வயிறார நல்லா சாப்பிடணும். இன்னைக்கு வந்தா எல்லாத்தையும் பாத்துக்கணும். பாஸ், இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு பெரிய காடு இருக்கு. அங்க அழகிய மரங்கள் நிறைஞ்சிருக்கு. அங்க அழகான அரண்மனை மாதிரி ஒரு வீடு இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நம்மள மாதிரி ஆட்களுக்கு அது சரியான இடம். அந்த இடத்துல 666ங்கிற ரூம்ல நமக்காக எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். நம்ம அங்க போக வேண்டியதுதான் பாக்கி. போகலாமா பாஸ்? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. இதுக்கு மேலயும் எதுக்கு வெயிட்டிங்? கிளம்பலாம் பாஸ். இந்த லேக் ரொம்ப ஆழமா இருக்கும். ஆமா ஆமா பக்கேலா, ஒருவேளை இங்க வரவங்க யாருக்காவது ஸ்விம்மிங் தெரியாம இருந்து திடீர்னு போட்டு கவுந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆமா, பாராசூட் வச்சிருப்பாங்க, இல்லனா ரெயின் கோட் வச்சிருப்பாங்க. ரெயின் கோட்டா? நீ மெண்டல் ஆயிட்டியா? நான் ஒண்ணும் கிடையாது, நீ தான் அது. வந்த வேலையை விட்டுட்டு மொக்க போட்டுட்டு இருக்காத. முதல்ல யார் மீனை பிடிக்கிறான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா யார் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது வரைக்கும் வீண் பேச்சு வேண்டாம். நீ வேணா பாரு, நான் தான் முதல்ல மீனை பிடிக்க போறேன். ஏய், மீனுக்கு எந்த எரையும் வைக்காம போட்டா மீன் கிடைக்காது. அது கூட உனக்கு தெரியாதா? என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படி செஞ்சா ஒரு மீன் கூட கிடைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்க? திரும்பி பாரு. பரவாயில்ல பரவாயில்ல, முதல்ல யார் மீன் பிடிக்கிறான்னு பார்க்கலாம். பொறுத்து இருந்து பாரு. நீ என்னதான் ட்ரிக் பண்ணாலும் உனக்கு கிடைக்காது. மேக் இட் சிம்பிள். மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. எங்க இருக்க சீக்கிரம் வந்துரு. இது ஒண்ணும் மீன் இல்ல பாத்தியா, வெறும் ஷூ தான். இது எனக்கு பத்தாது, எனக்கு வேண்டாம். ஹே டக்கேலா, பெரிய மீன் ஏதோ மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வா வா வா, நீயும் வந்து எனக்கு உதவி செய்வா. படகுக்குள்ளே ஓட்டம் வந்துருச்சுடா. இப்ப கவலை போது வேணா பாரு. பக்கேலா பக்கேலா, பயமா இருக்குடா. தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா முழுகிடும்டா. இப்ப என்னடா பண்றது? என்னடா பண்றது? டேய், ஏதாவது பெரிய மீன் வந்துட போதுடா. பயமா இருக்கு. நம்ம உடனே படகுல ஏறிடலாம், வாடா. நீங்க ரெண்டு பேரும் யாரு? என்னுடைய மியூசிக்கல் நோட்ஸ்ல இப்படி ஈரம் பண்ணிட்டீங்களே, இப்ப நான் எப்படி வாசிக்கிறது? நீங்க எல்லா நோட்டையும் சேதப்படுத்திட்டீங்க. எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கிட்டார் நோட்ஸ் எல்லாம் உங்களால வாசிக்க முடியாதா? அவர் கண்ணுக்கு நம்ம தெரியுறோம். அவருக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமோ? என்ன கஷ்டம்? நீங்க ஏதோ ஒரு கவலையில இருக்கீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க கண்ணுக்கு நாங்க தெரியுறோம்ல, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா நாங்க பூதங்க. நீங்க பயப்படாதீங்க. நீங்க நண்பன் நினைச்சா நாங்க நண்பன். அதே நீங்க எங்களை பூதம் நினைச்சா நாங்க பூதம், கெட்டவங்க நினைச்சா கெட்டவங்க. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். என்னோட ஸ்கூல்ல ஒரு மியூசிக் காம்படிஷன் நடந்தது. ஆனா நான் அதுல செலக்ட் ஆகல. உங்களுக்கு கிட்டார் வாசிக்க தெரியும்ல? அப்ப நீங்க இதுல செலக்ட் ஆயிருக்கணுமே. எனக்கு கிட்டார் நல்லா வாசிக்க வரும். ஆனா எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. எனக்கு ரொம்ப பயம். நம்ம ஆடிஷன் இன்னைக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. கடைசியா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறவர் யாருன்னா ஜீப். இப்போ உங்களுக்காக அவர் கிட்டார் வாசிக்க போறாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன ஆச்சு?
ஜீத் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இப்ப ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். என்னால வாசிக்க முடியாது. என்னால வாசிக்க முடியாது. அந்த பயத்துல அங்க எதுவுமே வாசிக்காம நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுல கலந்துட்டு வின் பண்ணா இந்தியாவோட பெஸ்ட் கிட்டாரிஸ்ட் அவார்ட்லாம் கொடுப்பாங்க. எனக்கு வந்து நல்ல சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். எல்லாரும் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல என்னால கலந்துக்க கூட முடியாது. ஓ, இதுதான் உங்க பிரச்சனையா? இவர் தான் எங்க பூதம் பாஸ். இவரை நம்பினா யாரும் ஆக மாட்டாங்க. லாஸ். பாஸ் கையில கிட்டார் கிடைச்சிருச்சு பாஸ். அப்படின்னா வாசிச்சே போது ஆகணும். நிறுத்து. நீ வாசிக்கிறதுக்காக இந்த கிட்டார் இல்ல, இவரை எப்படியாவது இதுல ஜெயிக்க வைக்கணும். தக்கேலா, உன் மியூசிக்க கேட்டு ஒரு ஃபேன் வந்திருக்காங்க பாத்தியா? தக்கேலா, உன் மியூசிக்க கேட்டு குரங்கு மகாராஜாவே வந்திருக்காரு. அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. என்ன வாசிங்க? கிட்டார் எப்படி வாசிக்க கூடாது நண்பா? அப்படின்னா நாங்க எப்படி வாசிக்கணும்? நீங்க கத்து தர்றீங்களா? அட, இவன் ரொம்ப அற்புதமாவே வாசிக்கிறானே. இவன் மட்டும் அங்க வாசிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பான். மிஸ் பண்ணிட்டான். இனிமே இதுல சந்தேகப்படவே வேண்டாம். இங்க பாரு, நீ கிட்டார ரொம்ப அழகா வாசிக்கிற. வாவ், நீ தான் வின் பண்ண போற, ஜெயிக்க போற. ஹலோ, என்ன? இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னாச்சு பாஸ்? யார் போன்ல? ஏய் டக்கேலா, பாஸ் போன் பேசி நீ பார்த்தது இல்லையா? இன்னைக்கு அவரே போன் பேசுறாருன்னா கண்டிப்பா முக்கியமான ஏதோ கால்னு நினைக்கிறேனா. ஒரு சின்ன பிரச்சனை. என் நண்பா ஒருத்தன் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன் வச்சு நடத்துறான். அதுல ஒரு கிட்டார் மியூசிக்கல் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிருக்கான். ஆனா இப்ப அதுல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சான். அதான் பிரச்சனையே. நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நம்ம ஜீத் இருக்காருல்ல, அவரே போதும் இல்லையா? எவ்வளவு சூப்பரா வாசிக்கிறாரு. ஜீத், உன்னால எனக்கு உதவி செய்ய முடியுமா? நீ மட்டும் வாசிச்சனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நான் கிட்டார் நல்லா தான் வாசிப்பேன். ஆனா டம் டம் டம், நாம கிளம்ப வேண்டிய நேரம். ஜீத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ரெடி. இதுக்கு வேற வழியே இல்ல. ஐடியா. இவ்வளவு பேர் முன்னாடி நான் எப்படி வாசிக்க போறேன்? இவனா கிட்டார் வாசிக்க போறான்? இவன் சின்ன பையன். ஜீத், உன்னை தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஜீத், உன்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டாங்க. விடாத, நல்லா வாசிச்சு தூள் கலப்பு. இத போட்டுக்கோ, உனக்கு முன்னாடி யாரு இருக்கிற மாதிரி தெரியாது. யாரையுமே இங்க காணோம். ஓ, Jeet, you are the best. சார் நீங்களா? நான் உங்களோட பெரிய ஃபேன். நீங்க எப்படிங்க? என்ன ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ். உன்னோட பேர் என்னப்பா? ஜீத். ஜீத், you are the best. You are a rock star. நான் உன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா?
சார் நீங்க என் கூடவா? அப்படி சொல்லாத. இங்க பாரு, நீ தான் இதுல ஆட்டோகிராஃபும் போட்டு தரணும். உங்களுக்கு என்னோட ஆட்டோகிராஃப் வேணுமா? அந்த அளவுக்கு நீ ரொம்ப அருமையா வாசிச்சிருக்கு ஜீத். அதனாலதான் உன்னோட ஆட்டோகிராஃப கேக்குறேன். பெரிய ஸ்டாரா மாற போற நீ. வா ஜீத், உன் ஸ்கூல்ல நடக்கிற காம்படிஷனுக்கு போலாம். வா வா. அந்த ஆடிஷனுக்காக நீ பிராக்டிஸ் பண்ணிட்டல? பண்ணிட்டேன். நேத்து ராத்திரி முழுக்க பண்ணிட்டேன். இப்ப அவனுக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் வந்திருக்கும். ஜீத்தோட வெற்றியை யாராலையுமே தடுக்கவே முடியாது. இப்ப இங்க நடக்கிற மியூசிக்கல் காம்படிஷன்ல கலந்துக்க போறவரு நம்மளுடைய ஜி. அது மட்டும் இல்ல, அவர் நமக்காக இங்க வந்து கிட்டார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. ஜி, உங்களை நாங்க ஸ்டேஜுக்கு வரவேற்கிறோம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு வாசிக்கிற எண்ணமே போயிடுமே. என்னால நிச்சயமா எதுவுமே பண்ண முடியாது. திரும்பவும் பயம் அதிகமாகுது. ஜீத், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா இருந்துச்சு. இப்ப போட்டியோட முடிவு என்னன்னா, இந்த வருஷத்தோட சிறந்த கிட்டாரிஸ்ட் பிளேயர் மிஸ்டர் ஜி. எனக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? உங்களால தான் எல்லாமே எனக்கு நடந்தது. இல்ல ஜீத், உன் மேல நீ நம்பிக்கை வச்சதுனாலதான் இந்த வெற்றி உனக்கு கிடைச்சது. எப்பவுமே நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. துணிஞ்சு நீ எல்லாத்தையும் செய்யணும். அப்படின்னா இப்பவும் நான் பயப்படுறேனா? இல்ல திரும்பவும் நீ பயப்படல. இப்போ உனக்குள்ள ஒரு நல்ல கான்பிடன்ஸ் இருக்கு. நீ இதே மாதிரி ரொம்ப தைரியத்தோட தன்னம்பிக்கையோட இருந்தாலே போதும். நீ யார பார்த்தும் பயப்படாம உனக்கு பிடிச்சதை செஞ்சா போதும். உனக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை நீ இழக்காம இருந்ததாலதான் உன்னால இந்த போட்டியில வின் பண்ண முடிஞ்சது. தெரியும்ல? நான் உங்ககிட்ட ப்ராமிஸா சொல்றேன், இனிமேல் எதுக்காகவும் யாரை பார்த்தும் நான் பயப்படவே மாட்டேன். அப்ப டக்கு பக்கு நம்ம கிளம்பலாமா? இன்னைக்கு நீங்க எந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க? நாங்க அலிபாபாவோட குகையில பிரமாதமான ஏற்பாடுகளை பண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? வாங்க நம்ம கிளம்பலாம். வாங்க போலாம். நாங்க போயிட்டு வரோம் பாஸ்.